Hello, my dear amazing learners. Welcome back to Free Hit. I'm Nisham, University Gold Medalist, your biology tutor. So, இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா சில பேசிக் MCQs லைக் நம்ம பிரைன் ரிஃப்ரெஷ் பண்ணுறவங்க நம்ம படித்த கான்செப்ட்ஸ் அங்கங்கே விட்டு வச்சிருப்போம் இல்லையா அதெல்லாம் ரிகலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி சும்மா பேசிக் கொஷின்ஸ் இருக்குது அந்த பேசிக் செட் ஆஃப் 10 கொஷின்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம் ஓகே ஸோ லெட்ஸ் பிகின் வித் த ஃபர்ஸ்ட் கொஷின். What is the reproductive unit in angiosperm? So angiosperm na enadha angiosperm oda unique property illana angiosperm அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணும் flowering plants right flowering plants ரெஃபர் பண்ணும் flowering plantsங்கிறது actually என்னது okay angiosperms so அப்ப இதோட reproductive unitனா எதை சொல்லணும் flower okay so first option is the right answer. Next என்னது stalk-னா என்னது so imagine this is a flower so in the stalk இந்த குச்சி மாதிரி இருக்கு இல்லையா இதுதான் என்ன சொல்லுவாங்க stalk so is that a reproductive unit no pedicel னா இதோட technical term pedicel okay stalk is technically known as pedicel in case of flowers is that right no then leaf obviously kadaya so flowers are the reproductive unit in angiosperms right so very basic questions konjam konjama complexity increase panna do not worry okay take your time so just think about the answer the wrong answers if you're not confident don't write just imagine so manasla nyabagam vechukonga but note la eludadinga ena indha habit enga varuna NEET exam layum varum கான்ஃபிடென்ட் இல்லாத எந்த கொஷின்ஸையுமே நம்ம அட்டென்ட் பண்ணக்கூடாது ஓகே ஸோ எல்லா கொஷின் அட்டென்ட் பண்ணுற அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வரணும்னா எப்போ வரும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணியிருந்தால் அந்த கான்ஃபிடன்ஸ் வரும் ஓகே ஃபைன் ஸோ வாட் ஆர் த 4 வேர்ல்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளார் முதல்ல 4 வேர்ல்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளார்னா என்னென்னு பார்க்கலாமா வாட் ஆர் த 4 வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கிறது செப்பல் த அவுட்டர் மோஸ்ட் வேர்ல்ட் செப்பல் என்னன்னு சொல்கிறாங்க செப்பல்ங்கிறது வேர்ல்ட் அது மொத்தமாக வந்து கேலிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி பெட்டல்ஸ் together you call it as corolla. Then male reproductive part on the stamens which you together call it as androecium. Okay. Then for female you have carpels together which you call it as gynoecium. So, these are the 4 whorls of the flower in the order sepals first, outermost, petals second, androecium மூணாவது, gynoecium நாலாவது. இந்த ஆர்டர்ல தான் இருக்கும். இது எல்லாமே எது மேல அட்டாச் ஆயிருக்குன்னு சொன்னேன் ஒரு சீட். ஓகே அந்த சீட்டுக்கு பேர் என்னது thalamus. thalamusக்கு இன்னொரு பேர் என்ன படிச்சோம் receptacle RECPTACLE. So thalamus or receptacle தான் ஒரு சீட் லைக் ஸ்ட்ரக்சர் அந்த சீட் மேலே தான் யார் இருப்பா எல்லா ஃப்ளாரல் வேர்ல்ட்ஸ் ஆண்ட்ரோசியம் கைனீஷியம் அப்புறம் செப்பல் பெட்டல் எல்லாமே அது மேலே தான் அட்டாச் ஆகிருக்கும் ரைட் ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னது ஓவரிஸ் தேர் காம்பனண்ட் ஆஃப் கைனீஷியம் அதாவது ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் பார்ட் ஸ்டெம்முங்கிறது வெஜிடேட்டிவ் போர்ஷன் ஓகே அப்போ இது என்ன பண்ண முடியாது ஃப்ளார்க்குள்ளே வராது இது ஒன் ஆஃப் தி ஃப்ளோரல் வேர்ல்ட்ஸ் ரைட் நெக்ஸ்ட் பெட்டல்ஸ் இது ஒன் ஆஃப் த ஃப்ளோரல் வேர்ல்ட் ஸோ அதுவும் ஆன்சர் கிடையாது தலாமஸ் மேலே தான் எல்லா ஃப்ளோரல் வேர்ல்டுமே அரேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ தலாமஸ் இஸ் தி ரைட் ஆன்சர் ஆப்ஷன் 4 இஸ் தி ரைட் ஆன்சர் ரைட் ஓகே a very easy question again just எல்லாமே பிரைன் ஸ்ட்ராமிங் மாதிரி டு கெட் யூ யூஸ்ட் இன்னும் நிறைய ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கொஷின்ஸ்லாம் இந்த லெசன்லேருந்து கேட்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வில் கோ வித் த பேசிக் கொஷின்ஸ் ஓகே ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு அப்புறம் வில் கெட் இன் டு அதர் காம்ப்ளெக்ஸ் கொஷின் கம் ஆன் ஓகே ஸோ ஆந்தர்ஸ் அண்ட் ஃபிலமெண்ட்ஸ் ஃபார்ம் இப்போ தான் பார்த்தோம் கைனீஷியம்னா என்னது கைனீஷியம் Gynoecium is associated with the female reproductive part of the flower. Calyx na sepal, right? Androecium na male reproductive part. Corolla na petal.
ஓகே, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆந்தர்ஸ் அண்ட் ஃபிலமெண்ட்ஸ், ரைட்? ஆந்தர்னா என்னது? பைலோப்டு ஸ்ட்ரக்சர், மோஸ்ட்லி பைலோப்டு ஸ்ட்ரக்சர். ஃபிலமெண்ட்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த பைலோப்டு ஸ்ட்ரக்சர் வித் ஃபிலமெண்ட் எதை ரெஃபர் பண்ணும்? மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட், அதாவது ஆண்ட்ரிஷியமை ரெஃபர் பண்ணும். கொரலா, கேலிக்ஸ், கைனீஷியம் எதுவுமே வராது. ஓகே, ஸோ ஆண்ட்ரிஷியம் is the right answer, right? Andrecium is the right answer. Okay, come on, very easy. Don't fall prey for words. கவனமாக படிங்க, ஒவ்வொரு ஆப்ஷனையும் படிச்சுட்டு அப்புறமா நான் ஆன்சர் பண்ணணும். ஓகே, இம்மீடியட்டாக ஆன்சர் பண்ணக்கூடாது. எப்போவுமே நீட்டில் யூ ஷுட் ரீட் ஆல் தி 4 ஆப்ஷன்ஸ் அண்ட் தென் ஃபைண்ட் விச் இஸ் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆர் விச் இஸ் மோஸ்ட் கரெக்ட். Okay, okay, fine. So whenever we say pollination, எத்தனை type of pollination இருக்கு ஞாபகப்படுத்துங்க? Autogamy, okay, syngamy, sorry, autogamy, geitonogamy, then xenogamy, right? Autona self, gamina marriage. Okay, autona self marriage, that is what we refer to as self pollination. Okay, self pollination la flower எப்படி இருக்கும்? Same flower, plant, same plant. Then geitonogamy, different flower but same plant. Xenona strange marriage, completely வேற ஒரு ஆள், வேற ஒரு பர்சன், வேற ஒரு பிளான்ட், மொத்தமாக வேற. அப்போ என்ன வரும்? டிஃப்ரெண்ட். திஸ் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட். ஃபைன். ஸோ அப்போ செல்ஃப் பாலினேஷனுக்கு என்ன வரும்? போலன்ஸ் ஆஃப் அ ஃப்ளவர் ஃபாலிங் ஆன் அனதர் ஃப்ளவர். ஸோ ஒன்றெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, அனதர் ஃப்ளவர் சேம் பிளான்ட்டாக வேற பிளான்ட்டான்னு கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக இது என்ன கிடையாது? ஆட்டோகேமி கிடையாது. Pollens of a flower falling on the stigma of the same flower. Okay, அதே ஃப்ளவரோட போலன் அதே ஃப்ளவரோட ஸ்டிக்மால விழுது. So option B is the right answer. Pollens of the flower falling on the stigma of another flower of the same plant. அப்போ இதை என்னன்னு சொல்லலாம்? Geitonogamy. Pollen of a flower falling on any flower. அந்த any flower வந்து சேம் ஃப்ளவராக இருக்கலாம், இல்லை அதர் ஃப்ளவர் ஆஃப் த சேம் பிளான்ட்டாக இருக்கலாம், ஆர் எல்ஸ் அதர் ஃப்ளவர் ஆஃப் த அதர் பிளான்ட்டாக இருக்கலாம். பட் நாட் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கல. ஸோ மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் அந்த செகண்ட் ஆப்ஷன். அதே பிளான்ட்டோட போலன் அதே பிளான்ட்டோட ஸ்டிக்மாவில் விழணும், ரைட்? ஸோ தட் இஸ் நோன் அஸ் ஆட்டோகேமி ஆர் செல்ஃப் மேரேஜ் ஆர் செல்ஃப் பாலினேஷன். ஓகே, வாட் டஸ் தி அண்ட்ரிஷியம் ப்ரொடியூஸ்? வெரி சிம்பிள், ரைட்? ஆண்ட்ரிஷியம் இதில் என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம்? டேக் 2-3 minutes, ஐ மீன் நாட் ஈவன் 2-3 minutes, ஜஸ்ட் அ மினிட். பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணணும், அந்தளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ஓகே, யா ஃபைன். வாட் இஸ் தி அண்ட்ரிஷியம்? ஐம் நாட் கிவிங் மச் டைம் பிகாஸ் தீஸ் ஆர் கைண்ட் ஆஃப் ஈஸி கொஷின்ஸ். கொஷின் பார்த்தோன்னே நீங்கள் ஆன்சர் பண்ணணும்ல, அந்த மாதிரி கொஷினால ரொம்ப டைம் கொடுக்கல. ஓகே, ஸோ ஸ்போர்ஸ் பார்த்தீங்கன்னா we have microspores, we have megaspores. So எந்த ஸ்போர்? ரெண்டுல இட்ஸ் மோர் ஜெனரல். ஓகே, இட்ஸ் நாட் கிவிங் யூ எனி ஹிண்ட். ஓகே, ப்ராப்பரான ஒரு வேலை அது ஆன்சர் கொடுக்கல. ஸோ திஸ் கேன் நாட் பி தி ஆப்ஷன். மைக்ரோஸ்போர்ஸ் கைண்ட் ஆஃப், ஓகே, மைக்ரோஸ்போரோஜெனசிஸ்லாம் படித்தோம் இல்லையா? இட்ஸ் ரிலேட்டட் டு pollen grain formation. ஓகே, எக்குங்கிறது ஃபீமேல் காம்பனண்ட், ஓவியூல்ஸும் ஃபீமேல் காம்பனண்ட். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே வராது. இப்போ ஆண்ட்ரிஷியம்னா மேல் காம்பனண்ட், மைக்ரோஸ்போர்ஸ், போலன் கிரைன். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? மைக்ரோஸ்போர்ஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். வாட் இஸ் ஆண்ட்ரிஷியம்? ஸோ இந்த கொஸ்டின் நம்ம முன்னாடியே ஆன்சர் பார்த்தாச்சு. ஸோ ஜஸ்ட்
we'll look at the answer. So androecium என்னன்னு சொன்னேன், male component of the plant, flower. Male component of the flower is known as anther. Stamens are male component. Carpels are otherwise known as pistil. It is the female component. Corolla, petals, sepals are calyx. Okay, so male component எதுல? Stamens are male component. So option A is the right answer. First option is the right answer. Okay. Okay, so take some time. Think. Yeah, few minutes, few seconds. Think. How do the pollen grains break open from a pollen sac? So இப்படி ஒரு diagram பார்த்தோமா? Right? So இங்க எல்லாமே pollen sacs or microsporangium இருக்கும். இந்த இடத்துல connective tissue இருக்கும். Right? So pollen grains break ஆகி எந்த இடத்துல இருந்து வெளியே போகும்? Okay, literally from where do pollen sacs break and come out? Along the connective வழியா break ஆகுமா? Connective தான் it holds together, right? So connective இடத்துல break ஆகாது. இதுக்குன்னு we have special mechanism. அந்த special mechanism தான் line of dehiscence. Okay, so line of dehiscence ஓட அந்த லைன்ல தான் என்ன ஆகும்? cells எல்லாமே break ஆகி உள்ள இருக்கக்கூடிய pollen grains liberate ஆகி வெளியே வரும். So line of dehiscence is correct. Grooves, crack, இதெல்லாமே non-technical terms which is not much related to anthem. So most appropriate answer is line of dehiscence, which is option 2. Okay. So next question. What are pollen sacs called? Pollen sacs என்னன்னு சொல்லுவோம்? Another easy question. Yeah, look, what are pollen sacs? அது called spore sacs. Spore sacs னு இந்த ஸ்ட்ரக்சருமே நம்ம படிக்கல. எதுவாக இருந்தாலும் ஓகே, மைக்ரோஸ்போரா மெகாஸ்போரான்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இது கிடையாது. சாக்குன்னு சொல்லும் போதே கண்டிப்பாக மைக்ரோஸ்போர்ஸ் கிடையாது. மைக்ரோஸ்போர்ஸ் வந்து சாக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். நமக்கு சாக்குக்கு தான் என்ன பேருன்னு கேட்டிருக்கோம். ஸோ மைக்ரோஸ்பொராஞ்சியா ஆர் அதர்வைஸ் நோன் அஸ் pollen sac. ஓகே, ஸோ நம்ம இங்கே டயக்ராமில் வரைஞ்சோம் இல்லையா, இந்த பால் பேர் தான் என்னது? மைக்ரோஸ்பொராஞ்சியம், plural வந்து மைக்ரோஸ்பொராஞ்சியா, ரைட்? ஸோ this equates to microsporangia. அதுக்கப்புறம் ovules is completely associated with female component, so இதுவும் கிடையாது. So the right answer is option 3, microsporangia. Okay, good. Yeah, a very easy but a little tricky question. You may fall into trap. So நம்ம கான்செப்ட் சரியாக புரியலைன்னா இங்கே இருக்க ஒவ்வொரு வேர்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடுவோம், ட்ராப்பில் விழுந்துடும். பட் வெரி ஈஸி கொஷின். ஓகே, டேக் ஃபியூ செகண்ட்ஸ், திங்க், எல்லா கான்செப்ட்ஸையும் லைட்டாக ஞாபகப்படுத்திட்டு ரைட் யுவர் ஆன்சர்ஸ். ஓகே, on, look at the answers. Epidermis, endothelium, middle layer. So you know outermost layer is epidermis. எபிடர்மிஸ்க்கு அடுத்த லேயர் எண்டோதீஷியம், எண்டோதீஷியம்க்கு அடுத்த லேயர் மிடில் லேயர்ஸ், மிடில் லேயர்ஸ்க்கு அடுத்த லேயர் டெபிடம். ஸோ இதெல்லாமே எங்கே படித்தோம்? யா, திஸ் இஸ் மைக்ரோஸ்பொராஞ்சியம். மைக்ரோஸ்பொராஞ்சியம்க்கு வெளியே தான் இப்படி 4 லேயர்ஸ் இருக்கும். போலன் சாக் லேயர்ஸ். போலன் சாக்னா இதுதான் போலன் சாக், கரெக்டா?
இதெல்லாமே போலன் சாக்கோட லேயராக கிடையாது. போலன் சாக்கோட லேயர் இப்படி அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு லேயர் மட்டும்தானே தவிர வெளியே இருக்க லேயர்லாம் கிடையாது. ஸோ இது இல்லை. வால் ஆஃப் ஆந்தர், இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்கிறீங்க? கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் ரிமெம்பர் ஆந்தர். ஸோ இதுக்கு பேர் ஆந்தர் வால். ஸோ இதுதான் ரைட் ஆன்சர். போலன் கிரெயினோட லேயர்னு சொன்னீங்கன்னா என்னென்ன சொல்லுவீங்க? கமான், போலன் கிரெயின் லேயர்ஸ். எக்ஸைன், ஹார்டஸ்ட் லேயர், ஆசிட், ஆல்கலி, டெம்பரேச்சர் எதாலையும் உள்ளே போக முடியாது, அவ்வளோ பயங்கரமான லேயர். உள்ளே இருக்கிறது இன்டைன் லேயர். ரைட். ஸோ போலன் கிரெயின் லேயர்ஸும் கிடையாது, எபிடர்மலும் இல்லை. ஸோ த ரைட் ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 2, வால் ஆஃப் ஆந்தர்ஸ். ஓகே, செகண்ட் ஆப்ஷன். Okay. Next question and the final question of this video. How does the outer 3 layers help young anthers? So outer 3 layers na enna layers varum? Epidermis, middle layers, endothecium. The 3 layer oda function enna? What is the function in anther? Okay, what is the function? Come on. So in the mari questions romba time consume panakudadhu, immediately we expect you to answer. Fine. Outer 3 layers on the main function osmosis. Anther osmosis nadakuma? No. இருக்க வாட்டர்லாம் லூஸ் பண்ணிவிட்டு டெஹிசன்ஸ் ஆகும். தட்ஸ் அ ஃபைனல் ஸ்டேஜ். பட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வாட்டர், மூமெண்ட் ஆஃப் வாட்டர்லாம் அவ்வளோ விசிபிளாக இருக்காது. இந்த 3 லேயர்ஸ் அதில் எந்த ரோலும் ப்ளே பண்ணாது. தென் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், ஆப்வியஸ்லி நோ. ஆந்தரில் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் பற்றிலாம் நம்ம எதுவுமே டிஸ்கஸ் பண்ணலை. நியூட்ரியன்ஸ் அண்ட் வாட்டர், நோ. ப்ரொடெக்ஷன், ஸோ 3 லேயர்ஸ் சொன்னேன் இல்லையா? எபிடர்மிஸ், எண்டோதீசியம், then middle layers. இந்த 3 லேயருமே ப்ரொடெக்ஷன். இன்னொரு இன்னர்மோஸ்ட் லேயர் இருக்கு இல்லையா? டெபிடம். டெபிடம் இஸ் ஃபார் நியூட்ரியன்ஸ் அண்ட் மினரல்ஸ், எனர்ஜி கொடுக்குறது, நியூட்ரிஷன் சப்ளை கொடுக்குறது யார்? டெபிடம். மிச்சம் 3 லேயருமே ப்ரொடெக்ஷன். எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் வருது இந்த ஆந்தர் ரிலீஸ் ஆக? அதே மாதிரி ஆந்தர் மெச்சூர் ஆகியிருந்தால் டீஹைட்ரேட் ஆகும். டீஹைட்ரேட் ஆகிட்டு என்ன நடக்கும்? டெஹிசன்ஸ். டெஹிசன்ஸ் நடந்தால் என்ன பண்ணும்? உள்ளே இருக்கக்கூடிய எல்லா போலன் கிரெயின்ஸும் அப்படியே வெளியே பறந்து தூரமாக போகும். அப்போ அது ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, இந்த 10 கொஷின் அதோட ஆன்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் 10 மார்க்ஸ், 10 கொஷின்ஸ்க்கு எவ்வளோ மார்க் நீங்கள் வாங்குனீங்க அப்படிங்கிறத யூ கேன் ஜஸ்ட் புட் இட் இன் கமெண்ட் இஃப் யூ விஷ். அண்ட் லெட் மீ நோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் இன் எனி ஆஃப் த கொஷின்ஸ். ஸோ திஸ் அ வெரி பேசிக் கொஷின். இதில் ஏதாவது நெகட்டிவ் மார்க்கிங் விட்டுருந்தீங்கன்னால் யூ ஷுட் கோ பேக் அண்ட் ரிவைஸ். திரும்ப என்சிஆர்டி ரிவைஸ் பண்ணுறது கண்டிப்பாக என்ன பண்ணும்? சொல்யூஷனுக்காக இருக்கும். ஓகே, so see you in the next video. Happy learning. Bye.